பாலாஜி அங்கிள், நம்பியார் அங்கிள், இவங்களாம் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அடிக்கடி இந்த சின்ன வயசில் ஷூட்டிங்லாம் போய் பார்த்துட்டு வந்தனால நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. குழந்தை நட்சத்திரமாக ஒரு படம் வேறு பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் இந்த மீனா, அஞ்சு இவங்கெல்லாம் கதாநாயகியாக வந்த உடனே எனக்கும் கதாநாயகியாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடுச்சு. என்னுடைய முதல் படம் தமிழில் கிழக்கே வரும் பாட்டு, திரும்பவும் சொல்கிறேன், கிழக்கே வரும் பாட்டு அப்படின்ற ஒரு படம். அதில் ஹீரோ வந்து பிரசாந்த் நானும் ஜோடியாக நடித்தோம் அந்த படம். அந்த படம் இடையில் ஷூட்டிங்கில் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ், அந்த பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன ஆசை, அந்த பெரிய வாட்டர் ஃபால், அந்த இடத்துல எங்களுக்கும் ஷூட்டிங் அதே நேரத்தில் தான் நடந்துச்சு. என்னுடைய பேட் டைமிங் என்ன ஆகிப்போச்சுனாக்கா, வர வேண்டிய டூப் வரல, டூப் பொம்மையும் வரல, குடிக்கிற டூப் உண்மையான டூப்பும் வரல. ஸோ டைரக்டர் என்கிட்ட சொன்னாருமா, நம்ம நாளைக்கு கிளம்பிடணும் சென்னைக்கு எல்லாருமே, திருப்பி ஒரு நாள் இருந்தால் ப்ரொடியூசருக்கு பெரிய நஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஏன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு. என்ன சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு. இல்லை, நீங்கள் இந்த தண்ணியில் கொஞ்சம் நடந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர் கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நடந்து பாருங்கம்மா, ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நீங்களே பண்ணிவிடுங்க அந்த ஷாட் அப்படின்ட்டு. என் அப்பா கிட்ட போய் கேட்டாங்க. அவங்க டேடி உடனே ஒரே ஒரு வார்த்தை, ஐயோ அதெல்லாம் முடியாது, ரிஸ்க் ஷாட்டு, திடீர்னு வந்து தண்ணியில் குதிச்சு நீந்த தெரியாத பொண்ணு, நீ இது ஒத்துக்காத, அவங்களுக்கு நஷ்டமான நமக்கு என்ன, பரவாயில்ல, ஒரு நாள் நம்ம இருந்தே செஞ்சு கொடுத்துட்டு கிளம்பலாம், நம்ம என்ன அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதுன்னு. இங்கே தான் எல்லாருமே கவனிக்கணும். இந்த சின்ன பசங்கள்லாம் சில நேரத்தில் அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாடமான கதை இது. ஏன்னா நான் வந்து சினிமாவில் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் நான் அந்த ஆவலில் இருக்கிறேன். எங்கள் அப்பா வந்து என் சேஃப்டியை பார்க்குறாரு, பொண்ணு பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. பட் நான் என்ன சொல்லிட்டேன் டைரக்டர்கிட்ட, டேடியை கொஞ்ச நேரம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க சார், அதுக்குள்ளே நாங்கள் இவ்வளோ பெரிய பாறை, அதில் நீங்கள் குதிக்கணும், தண்ணி ஆனால் இவ்வளோ தான் இருந்துச்சு, நான் நடந்து பார்க்கும்போது இவ்வளோ தான் இருந்துச்சு தண்ணி, அதனால் ஓகே, அதெல்லாம் தரையில் படுத்து எழுந்திருக்கணும், அதாவது நம்ம மலை உச்சிலேருந்து குதிச்சா மாதிரி பண்ணாங்க. மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் கயிறு கட்டியிருந்தாங்க, சுற்றி வேறு அந்த நீர் குதிச்சு அந்த பக்கம் 3 நாள் கயிறு கட்டியிருந்தாங்க. அதான் சொல்லிட்டேன், இவ்வளோ ஸ்ட்ராங்காக கயிறு இருக்குமா, அதனால் நீ கவலையாக படாத, இங்கே தான் நீ குதிச்சுது அப்படின்னாரு. சரி, டேடி வந்து அந்த பக்கம் போன உடனே நான் ரெடி சார், ஃபைன் சார், ஆக்ஷன் அப்படின்னாரு. குதிச்சிட்டேன். குதிச்ச உடனே என்ன ஆச்சு, நாங்கள் வந்து அந்த ரிஹர்சல் பார்க்கும் போது மத்தியானம் 2 மணி தான் நாங்கள் நடந்து பார்க்கும் போது. ஆனால் இந்த ஷார்ட்டை எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னா சாயங்காலம் 4:30 மணிக்கு எடுக்கிறாங்க. அதனால வாட்டர் ஃப்ளோ அதிகமாகிடுச்சு. நேராக நீர்வீழ்ச்சி மேலேருந்து கீழே வந்துட்டு, இத்தனைக்கு எனக்கு நீச்சல் தெரியாது. ஸோ டோட்டலாக உள்ளே போய் கொஞ்ச நேரம் எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் நல்லா மூச்சு விட்றேன், ஆனால் என் கை கால் இருக்கிற இடம் எனக்கு தெரியல. பட் என்ன உள்ள டைமில் கூட நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் ஜெபிச்சுட்டே இருந்தது, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே ரட்சியம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் மனசுக்குள்ளே. எனக்கு இது வேறு, கலங்கம் வேறு. ஏன்னா அப்பா பேச்சை நம்ம கேட்கல, அவ்வளோதானா, நம்ம முடிஞ்சிட்டோமா, இதுக்கப்புறம் நம்ம உலகத்தை பார்க்க போகிறதில்ல, அப்பாவை பார்க்க போகிறதில்ல, அம்மாவை பார்க்க போகிறதில்ல, அதுன்னு ரொம்ப ரொம்ப துக்கமாக இருந்தேன். எல்லாரும் குடிச்சிருக்காங்க, அதாவது வந்து அந்த சின்ன சின்ன ஆசை அந்த மணிரத்னம் யூனிட்டில் இருக்கவங்களும் குடிச்சிருக்காங்க. என் டெட் பாடி கிடைக்குதான்னு பார்க்க ஏன் யூனிட்டை சேர்ந்து எல்லாரும் குடிச்சிருக்காங்க. கீழே யார் யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியுமோ எல்லாருமே குடிச்சிருக்காங்க. பட் யாருக்குமே நான் கிடைக்கல. பிரேஸ் லார்ட், இங்கே நான் ஸ்டோட்டர் சொல்லிக்கணும். திடீர்னு அந்த பக்கம் வந்த மீனவர், இன்ன வரைக்கும் எனக்கு அவர் முகம் ஞாபகம் இல்லைம்மா, அவங்க ஹைட்டு தான் ஞாபகம் இருக்குது. நல்ல உயரமாக இருந்தார் அந்த மனிதர். அவர் வந்து வந்தபோது என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி தூக்குறாரு, இந்த இடத்துல முதுகில் பிடிச்சி தூக்குறாரு. நான் எஞ்சின என்னன்னா அவர் முகத்தை பார்க்கணும்னு தோணலை. எங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அப்பா அழுதுட்டு இருப்பாரு, கத்திட்டு இருப்பாருன்னு பார்த்தா மலை உச்சியில் தூரத்தில் என் அப்பா முட்டி போட்டு கடவுளை ஸ்துதித்து கொண்டிருந்தாங்க, வேண்டி கொண்டிருந்தாங்க நான் உயிரோடு வந்துடணும். அவங்க அந்த நேரத்தில் வந்து யார் மேலேயும் கோவப்படல. அப்பா முட்டி போட்டு கண்ணில் ஃபுல்லாக அவளை தண்ணி வச்சுக்கிட்டு பொண்ணு உயிரோடு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வேணாங்க. அவங்க கான்ஃபிடென்ட் லெவலில் நான் வந்துட்டேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறது இத்தனை பேருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுள் என்னை காப்பாற்றிருந்தாலும் மனுஷ புத்தி எப்படிங்க போகும், அந்தந்த வயசுக்கான விஷயங்கள் அந்தந்த வயசில் நடந்து ஆகும்னு ஒன்று இருக்குது. சொன்ன மாதிரி டீனேஜ் பசங்க பொண்ணுங்க பண்ணுற சில தப்புகளை நானும் செஞ்சேன். என்னென்னா காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் விழுந்துட்டேன். ஆனால் எல்லாருமே சொன்னாங்க, அந்த நபர் ஒரு தவறான நபர், உங்களை வீட்டில் ரொம்ப வயசில் பெரியவர், வேண்டாம் நீங்கள் அவர் விட்டுருங்கன்னு சொல்லியாச்சு எல்லாரும். எங்கள் அப்பா எவ்வளோ தடுத்து பார்த்தாரு, நான் இல்லை சொன்ன மாதிரி அவர் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டார்.
ஏமாற்றிட்டு போனவன் என்ன பண்ணுவாங்க, வயசு பொண்ணுங்க உடனே என்ன பண்ணுவாங்க, தற்கொலை முயற்சி. இவ்வளோ கஷ்டப்பட்டு என் கடவுள் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்னு என்னை காப்பாற்றினாரு. அதுக்கு ஒழுங்காக நான் நடந்திருக்க வேணாமா? திருப்பி போய் இந்த காதல்னு ஒரு விஷயத்தில் வந்துட்டு பிளேடை எடுத்து என் 2 கைகள் 2 கால்களையும் 38 இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன். இங்கே இங்கே இந்த 2 கையே, அதே மாதிரி கால் எந்தெந்த இடத்துல இருக்கோ. அதான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ன்றது படிப்பில் இருக்கிற இந்த விஷயத்தில் நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அந்த இதோடு எனக்கு வந்து அந்த நேரத்தில் அப்பா வீட்டில் இல்லை, அப்பா ஆஃபீஸ் போயிருக்காரு. அவர் ஆஃபீஸ் எங்கன்னா பாரிஸ், எங்கள் வீடு இருந்தது டி நகர். ஸோ எங்கள் அம்மாவுக்கு கார் ஓட்ட தெரியாது, ஒன்றுமே தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. திடீர்னு வந்து அதுவும் கருத்தருடைய கிருபை, திடீர்னு வந்து ஒரு உஷா ராணின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட், அவங்க ஜஸ்ட் ஜென்ரலாக என்னை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வந்தனால அந்த டைமோடு என்னை கொண்டு போய் காப்பாற்ற முடிஞ்சிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே தான் சூர்யா ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் அட்மிட் ஆயிருந்தேன் நான். அப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டாங்க எனக்கு. இப்போ கர்த்தர் மீறி ஒரு காரியம் நான் செஞ்சுருக்கேன்னா அது தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தற்கொலை பண்ணுறவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள்? எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்க இல்லைங்களா? அப்போது அன்னைக்கு கடவுள் என்னை காப்பாற்றினா நான் எங்கே போயிருப்பேன்? நரகத்துக்கு போயிருப்பேன். ஸோ கர்த்தர் என்னை அந்த மாதிரி ரசித்து நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேவகி ஹாஸ்பிட்டல் போயாச்சு, இசபெல்லா ஹாஸ்பிட்டல் போயாச்சு. டாக்டர்ஸ் கத்துறாங்க, ஏமா நீ படித்த பொண்ணு தானம்மா, நீங்கள் ஏன் இப்போ ஒரு அடாப்ஷன் பண்ணிக்க கூடாது? ஏன் நீங்களாம் ப்ராட் மைண்டடாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பிறந்தா தான் குழந்தையா? உங்களுக்கு பிறக்கலைன்னா மற்ற குழந்தைங்க உங்கள் குழந்தை இல்லையா? இப்போல்லாம் டாக்டர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் எனக்கு கான்ஃபிடென்ஸ், என்னுடைய கருத்து நிச்சயமாக எனக்கு அந்த குழந்தைய பாக்கியத்தை கொடுப்பாருன்னு நான் ரொம்ப நம்பணும். ஆனால் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வேணும்னா நாங்கள் ஏதாவது மருந்து கொடுத்து அனுப்புகிறோம், நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க, நீங்கள் இது வைட்டமின் மேட்ரு தான் கொடுக்க போகிறோம், பெருசாக இதனால ஒன்றும் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல, உண்மையிலே உங்களுக்கு குழந்தை வராதுன்னு அவ்வளோ அடித்து பேசினாங்க. நான் விட்டுட்டேன். பட் ஒரு பக்கம் நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். நான் குழந்தை எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வேண்டிட்டு இருந்தேன். நான் தான் பார்த்தேன், நான் மாதா கையில் குழந்தைய சொல்லிருந்தாங்க, சார் உங்கள் கையில் ஒரு அழகான குழந்தையோட நீங்கள் இருக்கீங்களா, அப்போ எனக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைய நீங்கள் கொடுக்கணும்ல. நான் ஆசையாக தானே கேட்குறேன் குழந்தைக்காக. அது முடித்து 1 வருஷம் போய் நான் தோட்டில் விட்டுட்டேன். ஏன்னா இனிமேல் நமக்கு சான்ஸே கிடையாது, நமக்கு வராது குழந்தை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இருக்கிற வாழ்க்கையை பரங்கிக்கலான்னு. அப்போ தான் ஜோடி நம்பர் 1 விஜய் டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பார்ப்பீங்களா? ஜோடி நம்பர் 1 பார்க்குறீங்களா எல்லோரும்? ஜோடி நம்பர் 1 ப்ரோக்ராமை நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். நான் அந்த ப்ரோக்ராமை டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, ஃபைன், ரைட், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா குழந்தை 4 மாதம் ஆயிருக்கு, குழந்தை வயிற்றில் இருந்திருக்கு 4 மாதமாக. பிரேஸ் தி லார்ட், ஸ்தோத்திரமானவரே. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணுன்னா நான் அந்த மாதம் தான் கர்ப்பமாக இருப்பேன்னு நினச்சேன். பட் இது எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து நான் வயசுக்கு வந்த புதுசுலேயே எனக்கு மென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நின்று போச்சு. ஸோ குழந்தை வர்றதே வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு மிராக்கள் நிச்சயமாக யாருக்குமே நடக்காது. ஏன்னா அவ்வளோ டாக்டர்ஸ் அவ்வளோ சொல்லிட்டாங்க நிச்சயமாக வராதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என் பையனுக்கு 17 வயசு, அவன் பேர் அடோனஸ் ஜூட். இன்னொரு சாட்சியம் கூட இருக்குது. அதாவது என்னென்னா, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ணது லவ் மேரேஜ். அவங்க வீட்டில் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அவங்க டோட்டலாக வந்து வேறு மாதிரியான ஆளுங்கன்னா என்ன, பிலி சூன்யம், ஏவல் இந்த எல்லாம் செய்கிறவங்க கிராமத்து மக்கள் அவங்களாம். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரியான ஆட்கள். ஸோ எனக்கு இது தெரியாது. நான் இது ஹிந்து, அவர் சர்ச்சுக்கு வந்தார், கன்வெர்ட் ஆனார், கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருந்தோம். குழந்தை பிறந்த விஷயத்த அவர் வீட்டில் போய் சொன்ன உடனே ஓடி வந்துட்டாங்க எல்லோரும். நானும் ஏதோ நல்ல மனசோட வராங்க இவங்களாம். சரி, குழந்தைய பார்த்தோன்னா பேரப்பிள்ளையை பார்த்தா ஒரு ஆசையாக இருக்குமே பாட்டிக்கு அப்படின்னு என்னன்னா, இல்லை, மண்டை ஓட வச்சு பிலி சூனியம் செய்யணும், ஏவல் செய்யணும்னு தான். ஏன்னா தலைச்சம்புள்ள அதுவும் ஆம்பளை குழந்தை, அவங்க கையில் கிடச்சா லட்டு. பட் நான் எவ்வளோ வாட்டி இன்னும் அவங்க வந்தாலே எனக்கு என்னமோ குழந்தை கொடுக்கக்கூடாதுன்னே தோணுச்சு. அதுக்கு அடுத்து எனக்குள்ள கொடுத்தது. அவங்க போனதுக்கப்புறம் தோணி, என்ன அவங்க பேத்தி பேரனை பார்க்கத்தானே வந்தாங்க சந்தோஷமா, நம்ம ஏன் கொடுக்கல குழந்தைய? சரி, அடுத்ததும் வந்து நம்ம குழந்தைய கொடுக்கலாம். ஆனால் வந்தால் தடை பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சுமா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அவங்க எங்கிட்ட டெலிஃபோனில் பேசும்போது, குழந்தைய பார்த்தா வாழை விட்டுருவேனா, என் பையனோட குழந்தை என்ன பண்ணுறேன் பாருன்னு அவங்க வாயிலேருந்து வந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இது சம்திங் எல்ஸு, நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. அப்புறமா மெதுவாக அந்த குடும்பத்தை பற்றி யோசனை விசாரித்து வச்சா, அவங்க அப்பா ஒரு போலீஸ் டிஎஸ்பி,
அதனால அந்த போலீஸ் பீப்புள் கிட்ட கேட்டால் அந்த குடும்பத்தை பற்றி அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க கேவலமாக. நீங்கள் எப்படி மேடம் போய் இப்படி மாட்டினீங்க, உங்களை பார்த்தா பாவமாக இருக்கீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் வெளியில் வந்துட்டேன் அந்த கல்யாணத்துலேருந்து. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு பெரிய மேட்ரு நடந்துச்சு. 3 நாள் என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே முடியல. ஏதோ ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருக்குது. எனக்கு ஒரு நாய் இருந்துச்சு, அது பேர் டிப்பி. அது வந்து ஒரு ஜெர்மன் ரிட்ரீவர், அது கோல்டன் ரிட்ரீவர். ஸோ அந்த நாய்க்கிட்ட கூட நான் போய் கொஞ்சில் அந்த 3 நாள், அந்த 3 நாள் அம்மா கிட்ட பேசல, பையன்கிட்ட பேசல, ஏதோ ஒரு மாதிரியாக சுற்றிட்டு இருந்தேன். அந்த 3ஆவது நாள் அந்த நாய் மரணப்படுது. எனக்கு வந்ததை அந்த நாய் இழுத்துட்டு போயிடுச்சு. என் வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்தாங்க பாஸ்டர்ஸ்லாம், வந்தவங்கலாம் சொன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப மோசமாக பண்ணி வச்சுருக்காங்க கட்டுகளை. அந்த கட்டுகளை வந்து நீங்கள் ஃப்ரீ பண்ணுறதுக்கு நீங்கள் டோட்டலாகவே சர்ச்சுக்கு தினம் போனால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நடந்தது விருகம்பாக்கத்தில். இப்போ நான் சாலிகிராமத்துக்கு வீடு மாதிரி வந்துட்டேன். இப்போ பார்த்தா 2 பக்கமும் 2 சர்ச், நான் நடந்தே போகலாம் சர்ச்சுக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு பெரிய விடுதலையை கருத்து காமிச்சார். எவ்வளவோ ரூட்ஸில் போய் என்னென்னமோ ஆக வேண்டியது எப்படியாவது நான் அதுலேருந்து பொழைச்சி வந்துடுறேன், மீண்டு வந்துடுறேன். அது வந்து கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரமான ஒரு விஷயம். அதனால தான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும், நீங்கள் என்றைக்குமே வந்து டோன்ட் திங்க் லைக் இன்னும் கடவுள் செய்ய மாட்டாருன்னு எந்த விஷயமும் கிடையாது. என்னை சாவிலேருந்து காப்பாற்றினார், தற்கொலையிலேருந்து காப்பாற்றினார், எனக்கு இந்த பிலி சூனிய கட்டுகள்லேருந்து காப்பாற்றினார், இன்னொரு பெரிய விஷயத்துலேருந்தும் காப்பாற்றினார். அதை நாங்கள் சொல்லியே ஆகணும். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் ஏன் ரொம்ப முன்னுக்கு வரலனாக்கா, அதில் சில தவறான விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க யூடியூப்லால, அது உண்மை தான். இப்போ நான் எங்கள் அப்பா இன்ஃப்ளூயன்ஸில் ஏதோ கொஞ்சம் படங்கள்லாம் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா மரணத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து அத்தனை படங்கள்லாம் வரல ஃப்ராங்காகவே. அதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் என் பின்னாடி பைத்தியம் பிடிச்சி அழிஞ்சிட்டு இருந்தார். எப்படியாவது நீ கடைசியாக ஆகணும், எனக்கு உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன், உனக்கு ஃப்ளாட் வாங்கி தரட்டுமா, கார் வாங்கி தரட்டுமா, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தார். நான் சொன்னேன், நான் கர்த்தருடைய குழந்தை, நான் சினிமாவில் கூட இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு போகலை, அதனால நான் நிறைய படங்களும் நடிக்கலை. எனக்கு வந்த படங்கள் வந்து அப்பா நிறைய கண்டிஷன் போட்டார். இந்த சீன் செய்ய மாட்டேன், அந்த ட்ரெஸ் போட மாட்டேன், இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், நான் நீட்டான ட்ரெஸ்ஸில் தான் நான் நடிப்பேன், இந்த மாதிரி நிறைய சொல்லி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டனால பாதி படம் வரல. சிலது இந்த ஆண்களால் படம் வரல. ஏன்னா சினிமாவில் நல்ல ஆண்களும் இருக்காங்க, தவறானவங்களும் இருக்காங்க. நான் தவறானவங்க படங்கள்லாம் நான் நடித்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தவறுலேருந்து நான் வந்து இப்படி தப்பிச்சிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா இறந்த போது என் கையில் இருந்தது 500 ரூபா, 500 rupees, வெறும் 500 ரூபா. இதில் அப்பா டெட் பாடி இருக்கிறது ஹாஸ்பிட்டலில் காசு கொடுத்தா தான் டெட் பாடி கொடுப்பேன்றாங்க. அப்புறம் காஃபுன்னு, ஐஸ் பாக்ஸு, புதைக்கிறதுக்கு செலவு. அப்பப்பா நினச்சி பார்க்க எனக்கு இப்போ நினச்சி பார்க்கவே தலை சுற்றுதுங்க. உண்மையிலேயே அந்த டைமில் உண்மையிலேயே நான் கர்த்தருடைய ஃபோட்டோவை பார்த்து அழுதேன், ரொம்ப அழுதேன். நான் தவறான வழியில் போகிறவளாக இருந்தால் இந்நேரம் என்கிட்ட எவ்வளோ காசு இருந்துருக்கு. என் அப்பாவை ராஜகுமாரா மாதிரி நான் புதைச்சிருப்பேனே, என்கிட்ட இல்லையே. நான் கரெக்டான வழியில் போனது தவறா? சொல்லுங்கள் இயேசுவே, நீங்களே சொல்லுங்கள் கர்த்தரே. நான் உங்களை நம்பி இருக்கிற ஒரு குழந்தை, உங்களுடைய குழந்தை. இப்போ அந்த ஒரு ஆள் தான் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான், யார்? அந்த மினிஸ்டர். இப்போ இன்றைக்கி நான் அந்த தவறான ரூட்டில் போயிட்டேன், அதுக்கு நீங்கள் தான் காரணம், வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டு வந்து மொபைல் எடுக்கிறேன். கட்டு இது கடை அவுட் கோயிங் கட், ஏன்னா அது போதில் பில் கட்டலை நான். சரி, ஓகே, ஃபைன். நம்ம ஏதாவது போய் ஒரு கடையில் போய் ஏதோ எஸ்டி ரிப்போர்ட் மாதிரி ஒரு இடத்துல போய் ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி பார்த்து இன்றைக்கி இந்த முடிச்சா அவனை இது வேலை, அப்பா வந்து ஃபஸ்ட்டு புதைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஒரு லேடி ஓடி வரேங்க, மாமா நான் ஃபோன் பண்ணிக்கிறேம்மா, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நான் பிளட் பேங்க் ஃபோன் பண்ணுறேம்மான்னு வந்து அங்கே ஒரு தடை வந்துச்சு, பெரிய தடை வந்துச்சு. நான் அப்போ கடவுள்கிட்ட வேலை ரொம்ப கோபமாக இருக்கேன், மொபைலில் நோண்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு இன்கமிங் கால் எனக்கு வருது. அப்போ கேட்டாக்கா ஒரு ப்ரொடியூசர் 3 வாரம் தள்ளி வர வேண்டியவர் அப்போவே வந்து என் வீட்டுக்கிட்டேருந்து கால் பண்ணுறாரு. எனக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் தெரியுமா? ஆமாம், ஏன்னா வீட்டுக்கிட்ட வந்து ஹிஸ் காலிங், மா இந்த மாதிரி எங்கேம்மா இருக்கேன்னு சொன்னால் அப்பா இறந்துட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார், வந்து கையில் 75,000 rupees, இந்தம்மா வச்சுக்கோமா, ஷூட்டிங்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம், இது பார்த்துக்கலாம், ஷூட்டிங் வந்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் படத்தில். வந்த ஆள் யாருங்க? அவர் ஃபோனுக்கு நான் ஃபோன் பண்ணால் திஸ் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. அதுக்கப்புறம் அந்த படமும் நடக்கலை, இந்த ஷூட்டிங்கும் நடக்கலை, அவரும் நல்லா நெட்டையாக நல்லா டாலாக வந்த ஒரு மனிதர். ஸோ அதனால் நிறைய சாட்சியங்கள் இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதான், ஸோ லெட் மீ நாட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்.